Hello students, like 9th Maths chapter 4 exercise 4.6 first sum பார்க்கலாம். Question பாருங்க. Draw a triangle ABC where AB equal to 8 cm, BC equal to 6 cm, angle B 70 degree and locate its circumcenter and draw circumcircle. Okay, so circumcircle draw பண்ண சொல்லியிருக்காங்க, circumcenter locate பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, so if first rough diagram போட்டுக்கலாமா? So rough diagram AB 8 cm, BC 6 cm, angle B 70 degree போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கலாமா? AB 8 cm எடுத்து ஒரு லைன் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் B 70 டிகிரியா? ஸோ 70 டிகிரி மெஷர் பண்ணி 70 டிகிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் BC 6 cm மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கணும். ஏசி ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஸோ ஏதாவது ரெண்டு சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க், நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஓகே, ஸோ ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டை லைன் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையலாம். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க் எடுத்து ஏ பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஓகே, ஸோ ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டை லைன் போடணும். நெக்ஸ்ட்டு ரெண்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் சர்க்கம் சென்டர். ஓகே, ஸோ இதை மிட் பாயிண்ட்டை வச்சு ஒரு சர்க்கிள் போடணும். ஸோ இந்த சர்க்கிள் ஏபிசி 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்லேருந்து போடலாமா? 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் சர்க்கம் சர்க்கிள். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் எழுதிக்கலாமா? B 70 டிகிரி, BC 6 cm. ஓகே,